இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்குவிட் கேம் சீசன் 3 ரிவ்யூ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 3 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சீசன் 1 எங்கே முடியுதோ அங்கே தான் சீசன் 2 ஆரம்பிக்கும். சீசன் 2 எங்கே முடியுதோ அங்கே தான் சீசன் 3 அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் சீசன் 2 பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரூட்டலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து சீசன் 2 எண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே பாயிண்ட்லேருந்து தான் சீசன் 3 ஆரம்பிக்குது. இந்த வெப்சீரிஸுடைய மேக்கிங் டாப் நாச்சாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடினரி. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபருடைய ஒர்க்லாம் மிக அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வெப்சீரிஸில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வெப்சீரிஸோடைய ஹீரோடைய பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்காக இருந்தது. அண்ட் சீசன் 2ல் வர ஒரு சில கேரக்டர்ஸ் சீசன் 3லேயும் வராங்க. சீசன் 2ல் ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த சீசனில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. அதே மாதிரி சீசன் 2ல் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேனும் அவருடைய அம்மாவும் இருப்பாங்க. அவங்களும் இந்த சீசனில் வராங்க. அண்ட் இந்த சீசனில் மொத்தம் 3 கேம்ஸ் இவங்க வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 கேம்ஸ் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸை பயங்கர த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த சீசனில் எமோஷ்னல் கான்டென்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் சொல்லணும்னா இந்த சீசனோட எண்டே ரொம்ப எமோஷ்னலாக முடிச்சிருப்பாங்க. இந்த சீசனோடைய எண்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. சீசனோட எண்டில் வந்து ஹீரோடைய டாக்டரையும் காட்டுறாங்க. அண்ட் இந்த சீசன் வந்து இங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், பட் இல்லை. ஸோ இன்டர்நெட்டில் வந்து இந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெகுலேஷன் ஒன்று இருந்தது. அது என்னதுன்னா ஸ்குவிட் கேம் யூனிவர்ஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எண்டு பார்க்கும்போது எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்குவிட் கேம் அமெரிக்கான்ற ஒரு புது வெப்சீரிஸ் வந்து அடுத்த வருஷம் வரும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அந்த ஸ்குவிட் கேம் அமெரிக்காவை வந்து டேவிட் ஃபின்ச்சர் வந்து டைரக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க சில பேர். அது என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஒருவேளை ஸ்குவிட் கேம் அமெரிக்கா டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ணார்னா ஹைப்பு கண்டிப்பாக பயங்கரமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக பட்டுது. அது என்னதுன்றதே நான் இப்போ சொல்கிறேன். இந்த வெப்சீரிஸில் ஓட்டிங் ஒன்று நடத்துவாங்க, இந்த கேம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு. அப்போ ஹீரோவோட கையில் ஹேண்ட்கஃப் போட்டு ஒரு கட்டிலில் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, சீக்கிரம் வந்து ஓட்ட போடுங்க, சீக்கிரம் வந்து ஓட்ட போடுங்கன்னு. அவர் எப்படி போடுவார்? நீங்கள் தான் கையை கட்டி வச்சுருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டர்னால் அந்த டிடெக்டிவ் கேரக்டர் தான். அவர் ஐலாண்டை தேடிக்கிட்டே இருக்கார். கடைசியில் கண்டும் பிடிக்கிறாரு. ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப வீக்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர் எப்போலாம் கண்டுபிடிப்பாருன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் கேரக்டர் வரும்போதெல்லாம் பயங்கர லேகாகவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த சீசன் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சீசனில் வந்து இந்த கேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு இவங்க இன்னும் காட்டலை. ஒருவேளை ஸ்குவிட் கேம் அமெரிக்காவில் தான் அதை ரிவீல் பண்ணுவாங்களா இருக்கலாம். அதே மாதிரி இந்த கேமில் விஐபிஸ் வராங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க போனாங்க ஒன்றுமே தெரில. சும்மா நின்று ஓகே அவன் சாவ போகிறான், ஓகே இவன் கொல்ல போகிறான், இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஐபிஸ்லாம் அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டு அவங்களும் கேமுக்குள்ளே போய் தப்பு பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாம் கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த சீன்லாம் தேவையே இல்லை. விஐபிஸே இந்த சீசனில் தேவையில்லை. சரி காட்டினோன்னா ஒரு 2-3 ஷாட் காட்டியிருந்தா போதும். அவங்கள வச்சு குழன்னு வர டைலாக்ஸ் எழுதியிருந்தாங்க. அண்ட் டைலாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரியல, நான் வந்து ஒருவேளை நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்ததுனால அப்படி ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரில. கொரியன் வெர்ஷனில் மேபி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கூட இருந்திருக்கலாம். நான் இங்கிலீஷ் டப்பிங்கில் தானே பார்த்தேன். அண்ட் இந்த ஸ்குவிட் கேமோட எல்லா சீசன்லேயும் அந்த கேம் நடக்கிற இடத்த நம்மளால் ஒரு கேரக்டராக பார்க்க முடியும். அண்டு ஒரு எமோஷ்னல் எண்டை வந்து நான் இந்த சீரீஸில் எதிர்பார்க்கல. பட் எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸ்குவிட் கேம் சீசன் 3ல் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு எபிசோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 55 minutes to 1 hour 7 minutes இருக்கும். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து இப்போ தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் டப்பிங்கில் தான் இந்த வெப் சீரிஸை பார்த்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசனோட இந்த சீசன் வந்து கொஞ்சம் ப்ரூட்டலாகவும் எமோஷ்னலாகவும் இருக்கும். அண்ட் ஸ்குவிட் கேம் வந்து பாப்புலர் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, குழந்தைங்க விளையாடுற கேமையும் ப்ரூட்டாலிட்டியும் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி இந்த ஷோவை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸ்குவிட் கேம் 3 எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வெப் சீரிஸ் எனக்கு வந்து சீசன் 2 விட சீசன் 3 பிடிச்சிருந்தது. ஸோ நல்ல ஒரு எண்டு கொடுத்து முடிச்சிருந்தாங்கன்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 out of 10. சப்போஸ் நீங்கள் ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்காக கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.